ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கசிடர யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிவிடெண்ட் பாலிசி தான் வந்து பார்க்க போகிறோம். டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்களா இல்லை டிவிடெண்ட்டாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ண போகிறாங்களா அப்படின்றத தான் வந்து டிவிடெண்ட் பாலிசின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் வந்து வேறுபடும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான டிவிடெண்ட் பாலிசி வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை உடனே வந்து டிவிடெண்ட்டாக பே பண்ணிவிடுவாங்க. சில ஆர்கனைசேஷன் அதை ரீட்டைன் பண்ணுவாங்க. சில பேர் 50% வந்து ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸாகவும் 50% வந்து டிவிடெண்ட்டாகவும் வந்து கொடுப்பாங்க. இந்த டிவிடெண்ட் பாலிசிக்கு வந்து தியரிஸ் வந்து இருக்குது. அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து தியரி ஆஃப் ரெலவன்ஸ், இன்னொன்று வந்து தியரி ஆஃப் இர்ரெலவன்ஸ். தியரி ஆஃப் ரெலவன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் பாலிசி வந்து டைரெக்டாக நம்மளுடைய கம்பெனியோடைய பொசிஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் டிவிடெண்ட் பாலிசிக்கும் உங்களுடைய கம்பெனியோடைய பொசிஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதுக்கும் வந்து டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் நிறைய டிவிடெண்ட் கொடுத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் லோவராக டிவிடெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து இந்த ரெலவன்ஸ் தியரியில் வந்து சொல்கிறாங்க. இந்த தியரி ஆஃப் ரெலவன்ஸே வந்து 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து வால்டர் மாடல், இன்னொன்று வந்து கார்டன் மாடல். வால்டர் மாடலை வந்து யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் இ வால்டர். அவர் தான் வந்து இந்த வால்டர் மாடல் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆர்கனைசேஷனுடைய டிவிடெண்ட் பாலிசியை பொறுத்து தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஷேர் ப்ரைஸும் வேல்யூ ஆஃப் ஃபர்மும் வந்து நிர்ணயிக்கப்படுது. அப்போ அந்த டிவிடெண்ட் பாலிசி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றது நமக்கு இதில் புரிய வருது. ஜேம்ஸ் இ வால்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டிவிடெண்ட் பாலிசியும் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியும் வந்து பிரிக்க முடியாத ஒன்று. ஏன்னா அது பிஸ்னஸில் வந்து ரொம்ப முக்கியமான டெசிஷன் எடுக்கப்படுறதுக்கு காரணமே வந்து டிவிடெண்ட் பாலிசியும் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியும் அதை வந்து வெவ்வேறாக நம்மளால் பார்க்க முடியாது. அது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும், டிவிடெண்ட் பாலிசிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிக்கும். இப்போது இந்த வால்டர் மாடலில் வந்து வால்டர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஃபர்மை வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் ரிட்டர்னை வச்சும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சும் வந்து அவர் கிளாஸிஃபை பண்ணுறாரு. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, நம்ம போட்ட முதலீடுக்கு நமக்கு என்ன ரிட்டர்ன் வருது, அதான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதை வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆல்ஃபபெட் லெட்டர் ஆர். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது வந்து என்னென்னா, நம்ம பிஸ்னஸ்க்காக கேபிட்டல் வந்து வாங்குவோம். ஒன்று வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாகவோ இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாகவோ இல்லாட்டி வந்து கடன் வாங்கியோ இல்லை டிபெஞ்சர்ஸ் மூலமாகவோ நம்ம வந்து கேபிட்டலை வந்து திரட்டுவோம். அப்போ அந்த கேபிட்டல் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வகையான அமௌண்ட் வந்து பே பண்ணணும், இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட். இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணணும். இதே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவீங்க. அதுதான் வந்து காஸ்ட், அதாவது அந்த கேபிட்டலுக்கான காஸ்ட். இதை வந்து ஆல்ஃபபெட் லெட்டர் கே மூலமாக வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. இப்போது இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னையும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலையும் வச்சு வால்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆர்கனைசேஷனை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் கிரேட்டர் தென் கே, ரெண்டாவது ஆர்எஸ் லெஸ் தென் கே, மூணாவது ஆர்எஸ் ஈக்குவல் டு கே. இப்போ ஆர்எஸ் கிரேட்டர் தென் கே அப்படின்னா உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன், உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆர்கனைசேஷன் வளர்ச்சி நிலையை அடைஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம், க்ரோத் ஃபர்ம். இப்போ உங்களுடைய ஆர்கனைசேஷன், அதாவது உங்கள் ஆர்கனைசேஷனில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட கம்மியாக இருக்குது, அதாவது ஆர்எஸ் லெஸ் தென் கேனா உங்கள் ஃபர்ம் வந்து டிக்ளைனிங் ஃபர்ம்னு அர்த்தம். இதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் உங்கள் ஃபர்ம் வந்து நார்மல் ஃபர்ம். சரி, இப்போது க்ரோத் ஃபர்ம், டிக்ளைனிங் ஃபர்ம், நார்மல் ஃபர்ம்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபர்ம்லேயும் டிவிடெண்ட்டை பே பண்ணுவாங்களா இல்லை ரீட்டைன் பண்ணுவாங்களான்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த க்ரோத் ஃபர்மில் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களே ரீட்டைன் பண்ணி வச்சுப்பாங்க க்ரோத் ஃபர்மில். டிக்ளைன் ஃபர்மில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடெண்ட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஃபர்மே மோசமான கண்டிஷனில் இருக்குது.
இன்னும் அவங்களுடைய பணத்தை நம்ம வச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அதனால் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனில் அந்த பணத்தை முதலீட்டு பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட்டை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருவாங்க. இதே நார்மல் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வந்து பே பண்ணலாமையும் இருக்கலாம், இர்ரெலவெண்ட் அப்படின்ற மாதிரி வால்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான அசம்ஷன்ஸ் வந்து வால்டர் மாடலில் வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். நீங்கள் வேறு எதில் இருந்துமே வந்து பணத்தை திரட்டக்கூடாது. ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் மட்டும்தான் உங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸாக வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் சொல்கிறாரு. ரெண்டாவது அசம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஃபர்ம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குல்ல, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேயும் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். உங்களுடைய ஆர்கனைசேஷன் ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் லைஃப் வந்து இருக்கணும், ரொம்ப வருஷத்துக்கு ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபினைட் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கணும். எல்லா ஏர்னிங்ஸையுமே எய்தர் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் உங்கள் ஆர்கனைசேஷனில். ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் டிவிடெண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அசம்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்குது, அதாவது உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வால்டர் மாடலை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் வந்து ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், கே எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ஃபர்ம் வந்து இன்ஃபினைட் லைஃப் இருக்கணும், எல்லா ஏர்னிங்ஸையும் எய்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் இல்லை ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஏர்னிங் பர் ஷேரும் டிவிடெண்ட்டும் உங்கள் ஆர்கனைசேஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா உங்கள் ஆர்கனைசேஷன், நீங்கள் இந்த வால்டர் மாடலை உங்கள் டிவிடெண்ட் பாலிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வால்டர் மாடலுடைய இன்ஃபரன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுலேருந்து அவர் வந்து என்ன ஃபைனலாக சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பே அவுட் ரேஷியோ, ரிட்டென்ஷன் ரேஷியோ. பே அவுட் ரேஷியோனா எவ்வளோ பர்சன்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ண போகிறீங்க. ரிட்டென்ஷன் ரேஷியோ அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு தக்க வச்சுக்க போகிறீங்கன்றது தான் வந்து ரிட்டென்ஷன் ரேஷியோ. ஸோ ஆக மொத்தத்தில் இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆர்கனைசேஷன் ஒரு க்ரோத் ஃபர்மாக இருந்ததுன்னா உங்களுடைய பே அவுட் ரேஷியோ வந்து 0% நில். நீங்கள் எந்த ஒரு டிவிடெண்ட்டும் உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க மாட்டீங்க. இதே உங்கள் ஆர்கனைசேஷன் ஒரு நார்மல் ஃபர்மாக இருந்ததுன்னா, அதாவது R=K இருந்ததுன்னா இர்ரெலவெண்ட், கொடுக்குறதும் கொடுக்காதும் அது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனை பொறுத்தது. மூணாவது கண்டிஷன் ஆப்டிமல் பே அவுட் ரேஷியோ. ஃபார் எ டிக்ளைனிங் ஃபர்ம் வந்து பார்த்திங்கன்னா 100% டிவிடெண்ட்டை வந்து உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருவீங்க. ஹையர் த ரிட்டென்ஷன் ரேஷியோ, எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஏர்னிங்ஸை ரீட்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபர்ம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே உங்கள் ஆர்கனைசேஷனில் உங்களுடைய டிவிடெண்ட்டை நீங்கள் மினிமமாக ரீட்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் இது வந்து தியரிஸ் ஆஃப் ரிலவன்ஸ் கீழே வருது. நீங்கள் டிவிடெண்ட்டை கொடுக்குறத பொறுத்தும் கொடுக்காத பொறுத்தும் உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸும் உங்களுடைய ஷேர் ப்ரைஸும் ஏர்னிங் பர் ஷேரும் வந்து அஃபெக்ட் ஆகும். இதுதான் வந்து வால்டர் மாடல். இந்த வால்டர் மாடலுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.